வணக்கம் நண்பா நண்பீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கிற ஜெய்ப்பூர் இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஃபோர்ட் பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஃபோர்ட் அண்ட் பேலஸ்க்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி இருக்கிறது அமீர் ஃபோர்ட்டு தான். இங்கே தான் வந்துட்டு மிரர் பேலஸ் இருக்குது. மிரர் பேலஸ்னால் இந்த இடத்துல சீஸ் மஹல்னு சொல்லுவாங்க. அந்த இடமும் இங்கே தான் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் எங்கேருந்து வந்தேன்னா, ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்ஸை பிடிச்சேன் இங்கே அமீருக்கு. ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோ எடுத்திருந்தேன். இது வரைக்கும்னா படி சோப்பார் அப்படிங்கிற இடத்துக்கு. படி சோப்பார்லேருந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்த அமீருக்கு வந்துட்டு பஸ்ஸு பிடிச்சேன். பஸ்ஸுக்கு வந்துட்டு 20 ரூபா டிக்கெட்டு. ஆனால் அதில் வந்துட்டு அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாருன்னா 20 ரூபாவா 15 ரூபாவான்னு தெரில, 20 ரூபா கொடுத்தேன். கரெக்டாக அமீர் ஃபோர்ட்டுக்கு இறங்கும் போது இது கையில் கொடுத்து, இங்கே புறாலாம் இருக்கும், அந்த புறாவுக்கு போட்டுருங்க அப்படின்னு கொடுத்துட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ரைஸ் வந்துட்டு 15 ரூபா தான். நீங்கள் அமீர் ஊருக்கு போயிட்டிங்கன்னா அங்கேருந்து 1.5 கிலோமீட்டரு, அதுக்கு வேணும் 20 ரூபா வாங்குவான்னு நினைக்கிறேன். அங்கேருந்து படி சோப்ராலேருந்து இங்கே வரைக்கும் 15 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க. போவோம், இது கொஞ்சம் வந்துட்டு அது கொஞ்சம் போட்டுட்டு டிக்கெட் கவுண்டர் இருக்குது. இங்கே உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு 3 கேட் இருக்காமாங்க. 3 கேட்டில் ஒரு கேட் வழியாக போனோம்னா கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே போயிடலாமா. இன்னும் 2 கேட் இருக்காமா, கொஞ்சம் ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்குமா. இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பேலஸ் இருக்காமா. பேலஸ் ஆஃப் ஃபோர்ட்டான்னு தெரில. ஆனால் நான் இங்கே ஒரு கைடு வந்துட்டு என்னை கேட்டார், இது ஒரு பேலஸ் அப்படின்ட்டு. என்னன்னு தெரில, ஆனால் பார்க்க வந்துட்டு ஃபோர்ட் மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, இது போட்டு கிளம்பலாம். எங்கே போகிறதுன்னு தெரில, ஏதோ ஒரு பக்கம் மூலையில் போட்டுருவோம். ஆனால் பார்க்க பிரம்மாண்டமாக நல்லா தாங்க இருக்குது. ஓகேங்க, கிளம்பலாம். இங்கே வந்துட்டு கைடு வந்து என்ன கேட்டிருந்தாங்க, கைடு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னேன். கைடு இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா வேஸ்ட்டுங்க இந்த ஃபோட்டோ சுற்றி பார்க்குறதே அப்படின்னாங்க. இது வந்துட்டு இந்த மீன்களுக்காக போடுறது, இந்த மாவு இதெல்லாம் அவங்க வந்துட்டு கோதுமை மாவில் வந்துட்டு ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணி வச்சுருப்பாங்க. மீனுங்கள்லாம் இங்கே நிறையா இருக்குதுங்க, நிறையா இருக்குது. பட் வந்துட்டு கண்டது போனது போட்டு அந்த தண்ணிக்கு ஒரு மாதிரி அந்த கலரே மாறிடுச்சுங்க. நம்ம வந்துட்டு இந்த பேலஸை ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு தான் நம்ம விசிட் பண்ணணுன்ட்டெல்லாம் கிடையாதுங்க. கூகுளில் வந்துட்டு அதை பற்றி நான் ஹிஸ்ட்ரி வந்துட்டு விக்கிபீடியாலேயே போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் வந்துட்டு அதிலே போட்டிருப்பான். அதில் கொஞ்சம் படிச்சுட்டு போனாலே போதும். இந்த ஊர் ராஜா வந்துட்டு அப்படி இப்படி, அது இல்லாமல் உள்ளே ஒரு மியூசியம் வேறு வச்சுருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு நம்ம எந்த ஃபோர்ட்டுக்கு போனாலும் ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க. அதுவே போதுமே. அந்த மியூசியமில் படித்து பார்த்தாலே தெரியும், பெயிண்டிங்கு அந்த ஆர்கிடெக்சரு எல்லாமே இருக்கும். அது போய் படித்து பார்த்தாலும் அதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நமக்கு தெரிஞ்சிட்டு போகுது. அப்புறம் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் காசை கொடுத்து கைடை புக் பண்ணோம்? நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துப்போம். இது தெரியலையா அங்கே கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் கைடெல்லாம் கொடுக்க வேணாம். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. இதை இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இது என்னது, அஃபிஷியல் கைட் ஃபீஸு. இங்கே இருக்கிற மாதிரி தான் வாங்கணும், அது கீழெல்லாம் வாங்கக்கூடாது. உள்ளே வந்துட்டாங்க, பச்சை பசேன்னு இருக்குது. எல்லா இடமும் இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பச்சை பசேன்னு தான் வச்சுருக்காங்க. பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம போன இடம் எல்லாமே வறண்டி போய் எல்லாம் கசகசன்னு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஜெய்ப்பூர் தான் கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாகவும் இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பிரதர், டிக்கெட் கவுண்டர் ஓகே, டிக்கெட் கவுண்டர் வந்துட்டு மேலே தான் இருக்காமாங்க. கீழே வந்துட்டு சும்மா அப்படி மாதிரி சுற்றிக்கிட்டே அப்படியே ஜாலியாக கிளம்பலாம், ரசிச்சுக்கிட்டே போகலாம். இங்கே கரெக்டாக மேலே ஏறி வந்துட்டுருக்கும் போது ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க. அதாவது தண்ணி குடிக்கிறீங்களா, ஒரு 5 நிமிஷம் உட்காந்து மேலே போங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் ஐயோ ரொம்ப பாசமாக இருக்காங்களேன்னு நினச்சி உட்காந்துடாதீங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோ இங்கே அவங்க ரெடி பண்ண ஸ்வீட்டை கொடுத்து இவ்வளோ காசு ஆச்சு அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ருவாங்க. இதுதாங்க யானை சவாரி.
காசு கொடுத்தோம்னா கூட்டிகிட்டு போவாங்க. அது அங்கேயும் ஒரு 3 யானை இருக்குது பாருங்கள், வரிசையாக போயிட்டுருக்கு. அதனால் சரியாக தெரியல. அது இங்கே ஒருத்தர் வராப்புல. இங்கே ஒரு யானை. எவ்வளோ சார்ஜுன்னு தெரில, கேட்டு பார்க்குறேன். ஏன் வீடியோ எடுக்கிறேன், எதுக்காக வீடியோ எடுக்கிறேன்ட்டு எதுவுமே கேட்க கிடையாது. நான் பாட்டுக்கு வந்துட்டுருக்கேன், பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. இங்கே வந்துட்டு டிக்கெட்டு இந்த பேலஸ்க்கும் அப்புறம் வந்துட்டு இந்த ஃபோர்ட்டுக்கும் சேர்த்து வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி தான் டிக்கெட் தருவாங்களாம். எவ்வளோன்னு தெரில, பயமாக இருக்குது. நேற்று ஒரு பேலஸ் போயிருந்தேன் பார்த்தீங்களா, ஜெய்ப்பூர் சிட்டி பேலஸு. அது கிட்டத்தட்ட 300 ரூபா வாங்கிட்டான். அந்த அளவுக்கு ரேட் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 102 ரூபா வந்துட்டு இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு, அப்புறம் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு 22 ரூபா தான். ஃபாரினர்ஸுக்கு 502 ரூபா, ஃபாரினர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 152 ரூபா. ஓகே, நம்ம ஆக்சுவல் ப்ரைஸ் என்னன்னு பார்ப்போம். டிக்கெட் வாங்கியாச்சுங்க, 102 ரூபா தான். வெளியே கைடு வந்துட்டு 150 ரூபான்னு சொல்லியிருந்தான். அவனே எடுத்து கொடுத்துருவானா. நான் ஏமாந்து அவன்கிட்ட கொடுத்துருந்தேன்னா அவ்வளோதாங்க. இது ஒரு ஹிந்து டெம்பிளுங்க, போகணுன்னு நினச்சா போகலாம். என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. உனக்கு தான் கைடு தேவையில்ல, அப்புறம் எதுக்குலாம் என்ட்ரன்ஸ் கேட்குற அப்படிங்கிறாங்க. இது ஒரு கோயில், என்ன கோயிலுன்னு தெரியல, இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணல, ஃபுல்லாக ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க. கால் 6 மணிலேருந்து 12:30 வரைக்கும் இருக்குமாம்மா. என்ன டெம்பிள்னு தெரியல. भैया कौन सा टेम्पल भगवान काली 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 காளியம்மன் டெம்பிளாம் பேக்கில் இருக்கிறது. ஓகே, இங்கே இன்னொரு விஷயம் இருக்குங்க. கைடுங்கிறது வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்ம கூடயே வருவாங்க. அது வந்துட்டு நார்மல் கைடு. இன்னொரு விஷயம் இருக்குது, ஆடியோ கைடுன்ட்டு. நமக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. இது இந்த மாதிரி ஸ்பீக்கர் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபோன் மூலியமாக கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அவங்க ஆடியோ மூலியமாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு போங்க, இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நீங்கள் எங்கே போகிறீங்களோ அந்த வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுக்கு ஆடியோ மூலியமாகவே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நல்லா தான் கட்டி வச்சுருக்காங்க, நல்லா தான் இருக்குது, செம்மலாக தான் இருக்குங்கண்ணா. பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு கீழே அதான் என்ட்ரன்ஸு. அப்படியே கீழே போனோம்னா அந்த பக்கம் டிக்கெட் கவுண்டர் இருக்குது. பாருங்களா, பின்னாடி பாருங்கள், என்ன அழகு அப்பா, பச்சை பசேன்னு இருக்குங்க. கண்ணாடி வேறு ரூம்லேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நல்லா கண்ணே திறக்க முடியல, சரியான வெயில் அடிக்குது. இங்கே ஜெய்ப்பூர் மக்கள்கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த பக்கம் அவ்வளோக்கு வெயில் அடிக்காது, ரொம்ப கூலிங்காக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நான் வேறு கிளாஸ் எட்டு வரல. இங்கே வந்து செக் பண்ணும்போது தான் தெரியுது கிளாஸ் எட்டு வரல அப்படின்ட்டு. சரி, என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை, இப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும். இங்கே வந்துட்டு 100 ரூபா கண்ணாடி 200 ரூபா, 200 ரூபா கண்ணாடி 300 ரூபா. எதை எடுத்தாலும் ரேட்டு தான். சரிங்க, இதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. இது யார் கட்டினது, எப்போ கட்டினதுன்னு மட்டும் நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, இது 1547ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. சாரி, விஜய் சிங் ராஜாவால் கட்டப்பட்டிருக்குது. இது எதால் கட்டப்பட்டிருக்காங்கன்னா, சாண்ட் ஸ்டோன்ஸால் கட்டப்பட்டிருக்கு. அதாவது மணல் கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரௌன் கலராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரியாக தெரியல. நம்ம வந்துட்டு கைடை வந்துட்டு ஹையர் பண்ணியிருந்தோம்னா நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. பட் வந்துட்டு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம பார்க்க வந்தது வந்துட்டு இதோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறதில்ல, இதோட அழகு தான் ரசிக்க வந்திருக்கோம். நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும். ஏன்னா அந்த இப்போ எப்படி நமக்கு வந்துட்டு தஞ்சாவூர் டெம்பிள், நமக்கு எப்படி தஞ்சாவூர் டெம்பிள் அதோட ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்ம உள்ளே போனோம்னா அது ஒரு நம்ம கண்ணுக்கு ஒரு கோயிலாக மட்டும்தான் தெரியும். அதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுனால மட்டும்தான் நமக்கு அது ஒரு பொக்கிஷம் மாதிரி தெரியுது. அதை வந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்க்குறோம், ஒரு வியப்பாக பார்க்குறோம். அந்த மாதிரி இதுக்கும் ஹிஸ்ட்ரி தெரியணும் தான். பட் வந்துட்டு நமக்கு காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஹையர் பண்ணிக்கலாம் கைடை. இல்லாட்டி என்ன மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி அப்படியே ஒவ்வொரு இடமா ட்ராவல் பண்ணலாம். இங்கே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்காங்க, ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கான இடம் மாதிரி தான் இருக்குது. எவ்வளோ வாங்குவாங்க அதெல்லாம் நமக்கு தெரில.
இப்போ தாங்க புரியுது. இந்த ஆடியோ கைடு வந்துட்டு எப்படின்னா, நம்ம எங்கெல்லாம் வரோமோ அங்கெல்லாம் வந்துட்டு அந்த நம்பரை வந்துட்டு டயல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அந்த அவங்களுக்கு வந்துட்டு அந்த கைடு இருப்பாங்கள்ல, அந்த கைடுக்கிட்ட வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். 104 அப்படின்னா அவங்க வந்துட்டு இதை பற்றின விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அங்கே வந்துட்டு 105 இருக்குது, அது பற்றி 106 அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை வந்துட்டு ஆடியோ மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்க, நல்லா இருக்குது. விஜய் ராஜா சிங் நல்லாவே கட்டியிருக்கு. ஃபாரினர்ஸ் நான் பயங்கரமான ஒரு ஆர்கிடெக்சர். இந்த ஃபோர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் தாங்க இந்தியாவில் இருக்கிற லார்ஜஸ்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபோர்ட் வேணால் சிறுசு தான், ஆனால் ஃபோர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு மிக 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 பெருசாக. இந்த இந்தியாவில் இருக்கிற ஃபோர்ட்டு, பேலஸு, எத்தனையோ ஃபோர்ட் இருக்குது, எத்தனையோ பேலஸஸ் இருக்குது. இதில் எல்லா பேலஸில் இருக்கிற காம்ப்ளெக்ஸை விட இந்த ஜெய்ப்பூரில் இருக்கிற அமீர் ஃபோர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் தான் மிக மிக பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த இடத்துல தெரியுது உங்களுக்கு பேக் சைடில் அப்படி மின்னுது பார்த்தீங்களா? ஆனால் அது கேமராவால் மின்னலைங்க, அது வந்து அந்த வெளிச்சம் பட்ட ஒன்று அந்த சைட்லலாம் மின்னுது. இருங்க பேக் கேமரா ஆன் பண்ணுறேன். அங்கே தெரியுதா தங்க கலரில் மின்னுது? அது வந்துட்டு ஒன்றும் தங்கம் கிடையாது, வெறும் பெயிண்ட் தான். பெயிண்டோட இதாக அவ்வளோ அழகாக வந்துட்டு தெரியுது உங்களுக்கு. தெரியுதா உங்களுக்கு? அந்த லைட் வந்துட்டு லைட்டோட அந்த சன்லைட் இந்த பக்கம் படுறனால அது வந்துட்டு அப்படியே ரொம்ப பிரகாசமாக தெரியுது. ஓகே, இந்த வழியாக தான் இந்த சீஸ் மஹல்னு நினைக்கிறேன். இந்த வழியாக தான் சீஸ் மஹல் போகணும். கீழே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே போகலாம். இதாங்க சீஸ் பேலஸு, கண்ணாடி மாளிகை, மிரர் பேலஸ். சீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, கண்ணாடின்னு அர்த்தம். இந்த மிரர் பேலஸை வெறும் கண்ணாடியால் மட்டுமே அலங்கரிக்கப்பட்டது. அவ்வளோ அழகாக இருக்கும். அது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நிறைய விஷயம் வந்துட்டு இங்கேயே போட்டிருப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் இருக்காங்க, இங்கேயே ஃபாரினர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் ட்ராவலர்ஸாங்க இந்த பக்கம், ஃபாரினர்ஸ். ஆஹா, இது இப்போ அந்த அளவுக்கு அழகாக இருக்காதுங்க. அந்த சன்லைட் படும் போது பாப்பா, இல்லாட்டி லைட் ஏதாவது போட்டாங்கன்னா ஜம்முன்னு இருக்கும். கொஞ்சம் பக்கத்தில் போய் தொட்டு காமிக்கிறேன். தெரியுதா? ஃபுல்லாக கண்ணாடி தான். இது இந்த சில்வர் கலரில் மின்னுது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாமே கண்ணாடி தாங்க. ஃபுல்லாகவே கண்ணாடி தாங்க, மேலே வரைக்கும் பாருங்கள். ஓ மை காட், பாருங்க, வெள்ளி மாதிரி மின்னுதுங்க. ஏதோ கண்ணாடி தானா இல்லை சில்வர் ஏதாவது யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரில. ஓகே, இன்னும் உள்ளே போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் அந்த வழியாக போவோம். அப்பா பாருங்க, தெரியுதா? உள்ளே பார்க்க அப்படியே போயிட்டே இருக்கு. செம்ம க்யூட்டாக இருக்கு. இப்படி ஒரு பேலஸ் கட்ட முடியுமான்ட்டு இந்த பேலஸ் பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி உள்ளே வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்களாங்க. வேணா இங்கேருந்தே பார்த்துக்கலாம். பாருங்க. ஓ மை காட், இந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க. நான் வந்துட்டு உள்ளே விடுவாங்களாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணிட்டேன்னா, நான் பெருசாக அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தேன். அங்கேருந்து உள்ளே விடுவாங்கன்னு நினச்சிட்டு இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே கதவெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, சரி அப்படி இந்த வழியாக போவாங்க போட்டு உள்ளே அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கத்துலேருந்து இங்கே வந்தேன். பார்த்தா இங்கே வந்து கேட்டதுக்கு தான் தெரியுது இங்கெல்லாம் உள்ளே விட மாட்டாங்களாம். ஏன்னா ஃபுல்லாமே கிளாஸால் ரெடி செய்யப்பட்டதாமா. நான் வந்துட்டு நம்ம குழந்தைங்க யாராவது வந்துட்டு தெரியாமையோ தப்பு நடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், முடிஞ்சு போயிடும். அதனால் வந்துட்டு உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அங்கே ஒருத்தர் அந்த கைடை பார்த்தீங்களா,
அந்த கைடு அங்கே இருக்கிற மிரர், சின்ன மிரர், இங்கே ஒரு மிரர் இருக்கா, இல்லை இங்கே இருக்குது, இந்த மிரரில் வந்துட்டு அவங்க 2 பேர்த்த நிற்க வச்சு இந்த பக்கம் ஒருத்தராது, அந்த பக்கம் ஒரு ஆள் நடுவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. என்ன பண்ணுறாருன்னு தெரியல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நமக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் ஃபோட்டோ எடுக்க நல்லா இருந்திருக்கும். ஓகேங்க, சீஸ் பேலஸ் இதுதான். அந்த லாஸ்ட் தான் அதான் சீஸ் பேலஸ். நல்லா தாங்க இருக்குது. என்ன உள்ளே விட்டுருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அற்புதமாக இருக்குது. வெறும் கண்ணாடி தாங்க, பார்க்க அப்படியே வெள்ளியில் மின்ற மாதிரி இருக்குங்க. ஓகேங்க, சீஸ் மஹல் மிரர் பேலஸை விசிட் பண்ணியாச்சு. அப்படியே உழைக்கலாம்லாம். இது வந்துட்டு எக்ஸிட் வழி. ஆமாம், இது வந்துட்டு எக்ஸிட். இந்த பகுதியா இது என்ன வழின்னு தெரில. நம்ம போவோம். இந்த பக்கம் ஒரு வழி போகுது, இந்த பக்கம் அடா எதிர்பார்க்கலை. நல்லாயிருக்கு. இந்த பக்கம் கண்ணாடியே காணும். இதாங்க இந்த பேலஸோட லேக்கு. அந்த அளவுக்கெல்லாம் தண்ணி இல்லை, ஆனால் பச்சை பசேன்னு இப்போ தாங்க பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு ராஜஸ்தானில் பச்சை பசேன்னு இப்போ தான் பார்க்குறேன். இங்கேருந்து நம்ம கத்தி கூட்டா கூட யாருக்கும் காது கேட்காதுங்க, ஏன்னா அப்படியே ஒரு இடத்துல இருக்கோம். இது என்னென்னா மாடிப்படி ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. நம்ம மேலே போவோமா? ஆனால் அந்த காலத்து ராஜாக்களெல்லாம் எப்படிங்க இங்கெல்லாம் வாழணும்? ஏன்னா எனக்கே வழி தெரிய மாட்டேங்குது. எத்தனை வழி இருக்குங்க, போய்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. பாட்டா இங்கே ஒரு வியூ இருக்குங்க. இந்த பக்கம் செக்யூரிட்டி வராங்க. இந்த பக்கம் வந்துட்டு சூப்பரான ஒரு வியூ, நல்லா இருந்துச்சு. இங்கே செக்யூரிட்டி வந்துட்டுருக்காங்க. வழி எந்த பக்கம்னு கேட்டு அப்படியே கிளம்பிடலாம், இல்லாட்டி அடிச்சு போடுவாங்க. இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ்னு அப்படின்னு சொல்லப்படுது. ஏதோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு இங்கேயோட முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் இருக்க பாருங்க, அந்த இடத்துல இன்னுமே பெருசுங்க இது. இந்த வழியாகவே இறங்கி போயிடலாம். அவ்வளோதாங்க, கிளம்பலாம். நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா தான் இருக்குது. டைம் கரெக்டாக 10:43 ஆகுது. அப்படியே எக்ஸிட்டுன்னு வந்துட்டுருக்கு. கிளம்பலாம். அங்கங்கே இந்திக்காரங்க துப்பி தான் வச்சுருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க. அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோம். இன்றைக்கி தான் என்னோடய லாஸ்ட் வீடியோ கூட இந்த ராஜஸ்தானில். இதுக்கு மேலே நான் இன்னும் எத்தனை நாள் கழித்து வீடியோ பண்ண போகிறேன்னு தெரில. ரொம்ப மிஸ் பண்ணுவேன் இந்த ராஜஸ்தான் ட்ரிப்பை. 10 நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரில. ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாக போச்சு. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ராவல் vlog, எக்ஸ்ப்ளோரிங் அண்ட் ஃபுட் ரிலேட்டான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் லவ் யூ காய்ஸ்.